அனைவருக்கும் வணக்கம். இன்றைய ஆரோக்கிய தலைப்பில் பனங்கற்கண்டை பற்றின நிறைய சுவாரஸ்யமான தகவல்களை தான் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொருள். இந்த ஒரு பொருள் ஆனது நம்முடைய உடலுக்கு மிகப்பெரிய வலு சேர்க்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ முற்றிலுமாக சுத்தப்படுத்தப்படாத கெட்டியான கருப்பு நிற வெள்ளத்தை கருப்பட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கருப்பட்டியை இன்னும் நல்லா சுத்தம் செய்து படிங்களாக உருவாகும் பொழுது சர்க்கரை மாதிரி உருவாகும். அதை தான் பனங்கற்கண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இதற்கு மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. பொதுவாக பாலில் பனங்கற்கண்டை சேர்த்து காய்ச்சி குடிப்பாங்க. ஸோ இதுதான் எல்லாருக்கும் தெரியும். இப்படியே பாலை குடிக்கும் பொழுது மார்பு சளியானது இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாமே விலக ஆரம்பிக்கும். முக்கியமாக தொண்டையில் புண்ணு ஏற்படுறது, வலி, இது எல்லாமே நீங்கிடும். பனங்கற்கண்டு நம்ம அதிகமாக எடுத்துக்கும் பொழுது நம்முடைய உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் தீர்ந்து போகும். நீர் சுருக்கு நீங்கும். ஜுரத்தால் ஏற்படக்கூடிய வெப்பங்கள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். இதுக்கெல்லாம் பனங்கற்கண்டு ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ பனங்கற்கண்டு நம்ம எடுத்துக்கும் பொழுது நிறைய வகைகளில் நமக்கு நன்மைகள் கிடைக்கும். அதாவது பனைமரத்துலேருந்து கிடைக்கக்கூடிய பதனி நீர் பலவிதமான நோய்களை தீர்க்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. பனை நீரில் இருக்கக்கூடிய சீனி அந்த சத்து பார்த்திங்கன்னா உடலுக்கு தேவையான வெப்பத்தை கொடுக்கும். இதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் மெலிந்து தேய்ந்து வாடிய உடலை கூட நல்லா சீராக்கி கொடுத்துடும். அதே போல் கருவுற்றிருக்கக்கூடிய பெண்கள், மகப்பேறு பெண்களுக்கெல்லாம் ஏற்படக்கூடிய இந்த மலச்சிக்கல், வயிற்றுப்புண், இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் சூப்பராக குணப்படுத்தி கொடுத்துடும். ரத்த அழுத்தம் இருக்கக்கூடியவங்களுக்கு சீராகும். அதேமாதிரி டைஃபாய்டு, ஜுரம், நீர்க்கட்டி முதலிய வியாதிகளை எல்லாத்தையுமே போக்குறதுக்கு நல்ல ஒரு மருந்தாக இந்த பனங்கற்கண்டு செயல்படும். இது பார்த்திங்கன்னா எடுத்துக்கும் பொழுது இருதய நோய் கூட குணமாகும். இருதயம் பார்த்திங்கன்னா வலுவடைய ஆரம்பிக்கும். இதில் இருக்கக்கூடிய கால்சியம் சத்து ஆனது பற்களை உறுதிப்படுத்தி கொடுக்கும். ஈரில் இருக்கக்கூடிய இரத்த கசிவு, இந்த மாதிரி நிறைய பிரச்சனை, பல் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாத்தையுமே சரி பண்ணி கொடுக்குது. இரும்பு சத்து அதிகமாக இந்த பனங்கற்கண்டில் இருக்கிறதுனால பித்தத்தை எல்லாம் நீக்கி கொடுக்கும். சொறி சிரங்கு, இது மாதிரி தோல் சம்பந்தமான வியாதிகளை எல்லாத்தையுமே கண்டிப்பாக கிளியர் பண்ணிடும். அதே போல் கண் நோய் இருக்கக்கூடியவங்க, ஜலதோஷம் இருக்கக்கூடியவங்க, காச நோய் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே பனங்கற்கண்டை எடுத்துக்கலாம். நீங்கள் இதெல்லாம் எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நிறைய விஷயங்கள் சரியாக போகும். அதே போல் வெப்பத்தால் வரக்கூடிய நோய்கள், என்னென்ன நோய்கள் வெப்பத்தால் நம்முடைய உடலுக்கு இருக்கோ அது எல்லாமே பனங்கற்கண்டு எடுத்துக்கும் பொழுது சரியாகும். இந்த பனை மரத்துலேருந்து வரக்கூடிய அந்த பதனி நீரை பதமாக காய்ச்சி எடுக்கிறது தான் பனங்கற்கண்டு. அதாவது பாலோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னம்னா சின்னம்மை, பெரியம்மை, இது மாதிரி வெப்பத்தால் ஏற்படக்கூடிய நோய்கள் எல்லாமே சரியாக போகும். தாகமும் பார்த்திங்கன்னா தனிய ஆரம்பிக்கும். அதே போல் முருங்கைப்பூவை பாலில் வேக வச்சு பனங்கற்கண்டு சேர்த்து தேன் சேர்த்துலாம் குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா முருங்கைப்பால்னு சொல்லுவாங்க. இதை இரவில் உறங்குறதுக்கு முன்னாடி குடிக்கும் பொழுது உடலுக்கு புதுசாக தெம்பு கிடைக்கும். மெலிந்த குழந்தைகள், பார்வை குறைபாடு இருக்கக்கூடியவங்க, ஆண்மை குறைபாடு இருக்கக்கூடியவங்க எல்லாருமே இந்த முருங்கைப்பூ பாலை எடுத்துக்கலாம். இது ரொம்பவே வரப்பிரசாதம். இதில் நீங்கள் சேர்க்கக்கூடியது பனங்கற்கண்டாக இருக்கணும். அதாவது ஒரு 100 கிராம் பனங்கற்கண்டை எடுத்தீங்க அப்படின்னா அதில் 20 கிராம், அதாவது 0.20 கிராம் புரதம் இருக்குது, 0.04 கிராம் கொழுப்பு, 98.76 கிராம் பார்த்திங்கன்னா சர்க்கரை இருக்குது, 0.30 கிராம் உலோக உப்புகள் இருக்குது. அதே போல் 58.70 கிராம் கால்சியம், 5.40 மில்லிகிராம் பாஸ்பரஸ் இருக்குது. ஸோ இவ்வளவும் பார்த்திங்கன்னா இந்த பனங்கற்கண்டில் அடங்கியிருக்கு. ஸோ சுக்கு, மிளகு, திப்பிலி இதெல்லாத்தையும் பொடியாக்கி அதோட பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டீங்க அப்படின்னா இரும்பல் இருந்துச்சுன்னா சரியாக போகும். பெரும்பாலும் இந்த பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா இரவில் பயன்படுத்துறது ரொம்ப சிறந்த ஒரு பலன் கொடுக்கும். அதாவது மருத்துவ குணம் வாய்ந்த இந்த ஒரு பொருளை நம்ம எடுக்கும் பொழுது நம்முடைய உடலுக்கு நிறைய நன்மைகள் ஏற்படுது. ஸோ பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா அந்த காலத்தில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் சளி, இரும்பல் எல்லாம் சரியாகிறதுக்கு பயன்படுத்தினாங்க. அதாவது கொஞ்சோண்டு வாயில் போட்டு அது உமிழ்நீரோடு சேர்த்து சாப்பிட்டு வரும் பொழுது இந்த தொண்டை கரகரப்பு, சளி மற்றும் இரும்பல் இது எல்லாமே சரியாக போகும். அது மட்டும் இல்லாமல் வாயில் துர்நாற்றம் வரக்கூடிய சமயத்தில் கொஞ்சம் ஜீரகத்தோட பனங்கற்கண்டை சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னா அந்த வாயில் இருக்கக்கூடிய துர்நாற்றம் எல்லாம் காணாமல் போகும். அதே போல் தாங்க நம்முடைய உடல் எப்போல்லாம் சோர்வாக இருக்குதுன்னு தோணுதோ அந்த டைம்லலாம் அரை தேக்கரண்டி பசு நெய்யோட கொஞ்சம் பனங்கற்கண்டு சேர்த்து சாப்பிட்டோம் அப்படின்னம்னா நம்முடைய உடல் பார்த்திங்கன்னா ரொம்ப சுறுசுறுப்பாக மாறிடும். அதோடு நம்ம ஆட் பண்ணிக்கலாம், நிலக்கடலை ஆட் பண்ணி சாப்பிட்லாம்.
இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நம்ம பயன்படுத்திட்டு வரும் பொழுது நமக்கு வந்து ரொம்ப நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கும். அதேபோல் தீராத சளி பிரச்சனை இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக வந்து ஒரு தேக்கரண்டி பனங்கற்கண்டோட நீங்கள் சேர்த்து சாப்பிடுவாங்க. ரொம்ப நல்ல பலன் கிடைக்கும். பனங்கற்கண்டு வந்து அதிகமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுடைய உடலுக்கு பார்த்திங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தியும் வந்து கிடைக்கும். ஸோ அதிகமாக நோய் எதிர்ப்பு சக்தி வந்து கிடைக்கும் பொழுது எந்த விதமான நோய் தொற்றுகளும் உங்களுக்கு வந்து ஏற்படாது. இந்த மாதிரி எக்கச்சக்கமான நன்மைகளை வந்து பனங்கற்கண்டு வந்து பெற்றிருக்குன்னு தான் சொல்லணும். அன்றாட நம்முடைய மருத்துவத்தில் பனங்கற்கண்டு அப்படின்றது அதிகமாக வந்து பயன்படாமல் வந்து போயிடுச்சு. ஸோ இப்போவுமே யாரெல்லாம் பனங்கற்கண்டு வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கீங்க அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இரும்பல் சளி அப்படின்னாலே எப்போதுமே வீட்டில் பனங்கற்கண்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. இரும்பல் வந்த உடனே பனங்கற்கண்டு எடுத்து வாயில் போட்டிருக்கீங்க அப்படின்னா இரும்பல் அப்படியே வந்தது தெரியாமல் காணா போயிடும். பொதுவாக சித்த மருத்துவத்தில் தயாரிக்கப்படக்கூடிய எல்லா மருந்துகளிலுமே முக்கியமாக பயன்படக்கூடியது, முக்கியமாக சேர்க்கப்படக்கூடிய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அது பனங்கற்கண்டு தான். கரும்பு மற்றும் பனை மரத்துலேருந்து தயாரிக்கப்படக்கூடிய இந்த பனங்கற்கண்டில் விட்டமின் நிறைய இருக்குது, தாதுக்கள் அதிகமாக இருக்குது, அமினோ அமிலங்கள் அதிகமாக இருக்குது. ஸோ இந்த விட்டமின்கள், தாதுக்கள், அமினோ அமிலங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம உடலுக்கு தேவையான சத்துக்களை எல்லாம் வந்து கொடுக்கும். அதுவும் பெரும்பாலும் பார்த்திங்கன்னா ஆஸ்துமா, அனீமிக்கா, மூச்சு பிரச்சனை, இரும்பல், சளி, இரத்த அழுத்தம், சிறுநீரக பிரச்சனை இருக்கக்கூடியவங்க எல்லாருக்குமே இந்த பனங்கற்கண்டு ஒரு சிறந்த மருந்தாக இருக்கும். அந்த காலத்தில் நம்மளுடைய முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தினாங்க. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அதனுடைய பயன்பாடு ரொம்பவே வந்து குறைஞ்சிட்ருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த ஒரு காலகட்டங்களில் யாருக்கெல்லாம் வந்து தொண்டை பிரச்சனைகளில் ஏற்படுதோ, அதாவது சளினால், இரும்பல்னால் தொண்டை கரகரப்பு ஏற்படுதோ, தொண்டை வந்து கட்டிக்கிட்டு பேச முடியாமல் தவிக்கிறாங்களோ, ஸோ அந்த நேரத்தில் அரை டேபிள் ஸ்பூன் வந்து மிளகுத்தூளோடு சேர்த்து இந்த பனங்கற்கண்டும் ஆட் பண்ணி குடிச்சிட்டு வந்தீங்க அப்படின்னா சளி பிரச்சனை வந்து காணாமல் போகும். ஸோ இதனால் இந்த மாதிரி வந்து தொண்டை வலி கூட உடனே வந்து சரியாயிடும். சின்னதாக பனங்கற்கண்டை எடுத்து நீங்கள் இரவில் வந்து படுக்கிறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு வந்தீங்க அப்படின்னா நினைவாற்றல் அப்படிங்கிறது அதிகரிக்க ஆரம்பிக்கும். மேலும் பார்த்திங்கன்னா கண் பார்வையும் வந்து அதிகரிக்க ஆரம்பிக்கும். அதே போல் ஒரு மனிதனுடைய உடல் வந்து குளிர்ச்சி அடையணும் அப்படின்னா, அந்த சூடு தணியணும் அப்படின்னா பாலில் வந்து பனங்கற்கண்டு போட்டு குடிப்பாங்க. ஸோ அப்படி நீங்களும் குடிச்சிட்டு வந்தபோது குளிர்ச்சி வந்து கிடைக்கும். இந்த அளப்பரிய நன்மைகளை பெற்றிருக்கக்கூடிய பனங்கற்கண்டு ஒவ்வொரு இல்லத்திலும் கண்டிப்பாக இருக்கணும். உங்கள் வீட்டில் பனங்கற்கண்டு இருக்கா அப்படின்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இருக்கா இல்லையான்னு முதல்ல போய் செக் பண்ணுங்கள். பனங்கற்கண்டை வந்து நம்ம எளிதில் கிடைக்கக்கூடிய ஒரு பொருள் தான். ஆனாலுமே யாரும் அதை வாங்கி பயன்படுத்துறது கிடையாது. பனங்கற்கண்டு பார்த்திங்கன்னா அதனுடைய செயல்பாடுகள் அவ்வளவு சிறப்பாக இருக்கும். அதாவது பனங்கற்கண்டு எடுத்துக்கும் பொழுது வாதம் சரியாகவும், பித்தம் சரியாகவும், பசியை நல்லா தூண்டி கொடுக்கும். அதாவது புஷ்டி கிடைக்கும், நுரையீரல், தொண்டை பாதிப்பு எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணி கொடுக்கும். இது மட்டும் இல்லாமல் எலும்புகளுக்கும் பலம் சேர்த்து கொடுக்கும், மன அழுத்தத்தை வந்து போக்கி கொடுக்கும். அன்றாட ஏதாவது ஒரு பொருளை நம்ம வந்து சாப்பாட்டில் வந்து சேர்த்துட்டு வருவோம் அப்படின்றது நம்முடைய உடலுக்கு நல்ல ஒரு வலு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். அதில் முக்கியமான ஒன்று தான் இந்த பனங்கற்கண்டு. ஸோ பொதுவாக நம்ம சீனி அப்படின்னா வெள்ளை சர்க்கரையோடு நமக்கு ஒப்பிட்டு பார்த்தீங்க அப்படின்னா பனங்கற்கண்டு, நாட்டு சர்க்கரை இது எல்லாமே வந்து நமக்கு நிறைய நல்ல பலன்களை கொடுக்கும். இப்படிப்பட்ட பொருட்களை இப்போ பயன்படுத்துறதுக்கு மறந்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ எல்லாருமே உங்கள் வீட்டில் பனங்கற்கண்டு வாங்கி யூஸ் பண்ணுங்கள். எலும்புகளுக்கு நல்ல ஒரு வலிமை கொடுக்கும். பனங்கற்கண்டில் கால்சியம், மெக்னீஷியம்லாம் அதிகமாக இருக்குது. ஸோ இதை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது எலும்புகளுடைய வளர்ச்சியை மாற்றத்துக்கு உதவியாக இருக்கும், வலிமை கிடைக்கும். பால், புரதம், விட்டமின் டி இது எல்லாமே வந்து கிடைக்கிறதுனால பனங்கற்கண்டை நீங்கள் எடுத்துக்கும் பொழுது எலும்பு வந்து நல்ல ஒரு அடர்த்தி ஆகும், நல்ல ஸ்ட்ராங்காகும். அதாவது மட்டும் இல்லாமல் நோய் எதிர்ப்பு மண்டலத்துக்கு நல்ல ஒரு வலு கிடைக்கும். ஏன்னா இரும்பு இருக்குது, துத்தநாகம் இருக்குது, இதெல்லாமே இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து சிறப்பாகி கொடுக்கும். விட்டமின் ஏ, சி இதெல்லாம் அதிகமாக இருக்குங்க. ஸோ அதனால் தொற்று நோய்களுக்கு எதிராக வந்து போராடும். இந்த ஒரு பனங்கற்கண்டை நீங்கள் எடுத்துகிட்டு வரும் பொழுது வயதான தோற்றத்தை வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருக்கும். ஏன்னா பனங்கற்கண்டில் பார்த்தீங்கன்னா சருமத்தை சேதப்படுத்தக்கூடிய அந்த மூலக்கூறுகளை எல்லாம் எதிர்த்து போராடக்கூடிய தன்மை நிறைய இருக்குது. விட்டமின் இ சத்து அதிகமாக இருக்குது. ஸோ நம்மளுடைய சருமம் பார்த்திங்கன்னா எப்போதும் ஈரப்பதமாகவே இருக்கும். வயதான தோற்றத்தை வந்து குறைச்சி கொடுக்கும். நல்ல ஒரு ஆக்சினேட்ரியாக இருக்குங்க. அதே போல் மலச்சிக்கல் பிரச்சனை இருக்கக்கூடியவங்களும் நைட்டில் கண்டிப்பாக வந்து ஒரு டம்ளர் பாலோடு நீங்கள் இந்த பனங்கற்கண்டு சேர்த்து எடுத்துக்கும் பொழுது அந்த ப்ராப்ளம் எல்லாமே வந்து சரியாக போகும். இது மட்டும் இல்லாமல் மனசுக்கு ரொம்ப அழுத்தமாக இருக்குது, ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது அப்படின்னு ஃபீல் பண்ணக்கூடியவங்கெல்லாம் பனங்கற்கண்டை வந்து எடுத்துக்கோங்க. பனங்கற்கண்டில் இருக்கக்கூடிய மெக்னீஷியம் அந்த எல்டிஜிஆர் அழுத்தத்தை எல்லாம் குறைச்சி கொடுக்கும். உங்களுக்கு ஏற்படக்கூடிய அந்த தளர்வு உணர்வுகளை எல்லாம் வந்து சரி பண்ணி கொடுக்கும்.
மன அழுத்தத்தை தடுக்கக்கூடிய ஒரு மருந்து அப்படின்னு தாராளமாக இந்த பனங்கற்கண்டை வந்து சொல்லலாம். இவ்வளவு நன்மைகளை தரக்கூடிய பனங்கற்கண்டை நீங்களும் வாங்கி பயன்படுத்துங்க. அதனுடைய மருத்துவ நன்மைகளை நீங்களும் பெற்று பயன்பெறுங்க. இந்த பதிவில் பனங்கற்கண்டை பற்றி நிறைய தகவல்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஒரு வேளை பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஆரோக்கியம் சார்ந்த தகவல்களோட மற்றும் ஒரு ஆரோக்கிய தலைப்பில் சந்திக்கலாம்.